Hallelujah. திரும்பவும் அந்த இடத்துல வந்து உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God that God has given good opportunity to share the word of God. Hallelujah. So today I want to speak that God doesn't like selfish Christians. இந்த தினத்தில் இறைவன் சுயநல கிறிஸ்தவர்களை விரும்புவதில்லை என்பதை பற்றி சில நிமிஷங்கள் உங்களோட கூட பேச வேண்டும். சரி. Heavenly Father, we thank you, Lord, that you have given this opportunity to preach the word of God. Speak with everybody and also help them to practice according to the word of God. Your name only honored. In Jesus' name we pray. Amen. Hallelujah. So, Jesus told about the lost son story. அதாவது காணாமல் போன மகனை பற்றிய ஒரு கதையை இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தில் சொன்னார். காணாமல் போன ஒரு மகனை. ஹல்லேலூயா. சோ அந்த இதில் இரண்டு பாத்திரங்கள், ஒன்று மூத்த மகன், இரண்டாவது இளைய மகன். ஹல்லேலூயா. அவன் சொத்துக்களை எல்லாம் பிரித்து தரும்படி தகப்பனிடம் கேட்கும் பொழுதோ தகப்பன் சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா மூத்த மகனுடைய சொத்துக்களை தகப்பன் பிரித்து கொடுக்க வேணும் என்று வார்த்தைகள் இருக்கிறது. அது சட்டமாக இருக்கிறது. அதன்படி அந்த மூத்த மகனுடைய இளைய குமாரனுடைய சொத்துக்களை பிரித்து தரும்படி சொல்லும் பொழுது அவன் இளைய குமாரனுடைய சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டான். ஹல்லேலூயா. மூத்த மகனுக்கு அந்த மூத்த மகனுக்குரிய சுதந்திரம், ஆசீர்வாதம் விசேஷமாக இஸ்ரவேலில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த மகனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஏசா தன்னுடைய பாகத்தை இழந்தான்னு நீங்க வாசிக்கிறோம். இந்த பகுதியில் நீங்க பார்க்கும் பொழுதோ so we can see the mentality of the elder son of this family. இந்த குடும்பத்தில் மூத்த மகனுடைய மனப்பான்மையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. Luke chapter 15 verse 28 up to 30, that older brother became angry and refused to go inside their home. So his father went out and pleaded with him. But he answered his father, "Look, all these years I have been slaving for you and never disobeyed your orders. Yet you never gave me even a young goat so I could celebrate with my friends. But when this son, the younger son of yours, who has handled your property with prostitutes, comes home, you killed the fattened half for him." Hallelujah. அப்ப மூத்த குமாரன் சொல்லுறான், கோபம் அடைந்து அவனுக்கு வீட்டுக்குள்ள வர மனம் இல்லை. அவன் வேலைக்காரன் கேட்கிறான், என்ன பெரிய கீத வாத்தியங்கள், பெரிய முழக்கங்கள், பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்ப அவன் சொல்றான், உண்ட தம்பிக்காரன் வந்துட்டான், ஆனபடினா ஒரு நல்ல கொளுத்த அண்டை அடிச்சு நல்லா இறைச்சி கறியோடு நல்லா சாப்பிட்டு கொண்டாடி கொண்டிருக்காங்கன்னு மற்றவங்க வேலைக்காரெல்லாம் சொல்றாங்க. அல்லையா, நான் இந்த இறைச்சி தின்றதை பற்றி யோசிக்காதீங்க, முக்கியமான காரியத்தை மாற்றி யோசிப்போம். அல்லையா,
சோ அவன் சொல்றான், அப்படியா என்று அவன் உள்ளே போக மனதில்லாமல் தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். தகப்பன் மகன் வந்திருக்கான், வந்து வா மணி உள்ளுக்கு வான்னு கூப்பிடுறார். அவன் தகப்பனுக்கு பிரத்யுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமே நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகத்தோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டு குட்டியாவது நீ அடிக்கவில்லை. பெரிய ஆடு இல்ல, ஒரு ஆட்டு குட்டியும் தான் நீ அடிக்கலே என்று ஃப்ரெண்ட்ஸோட வந்து உன்னோட இருந்து எல்லாம் செய்தனே. அல்லையா? நம்ம போல அவனுக்கு நல்ல ஆற்றல் நல்ல விருப்பம் போல இல்லையா? அதே போல தேசிய நிலத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனையோ ஆனா இவன் வந்தவுடன் கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. அல்லையா? பாருங்க, இவனுடைய மென்டாலிட்டியை பாருங்க. only two brothers. அல்லையா? தகப்பனுடைய மென்டாலிட்டி is different than the older son. You understand? So the father like his children should be with him, and he liked to enjoy with his children, both children. But the elder son, his mental is different than father. He doesn't want to share his share with the younger son, because he already went and all spent the money with all prostitute and everything. So why should we allow him inside our house? You understand? So that's why I don't like to come and join with this party. You chase him out. Hallelujah. So the இளைய குமாரனுடைய மனதை பாருங்கள். அவன் திரும்பவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பிதாவின் குடும்பத்துக்குள் ஒன்று சேர வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. Own brother, but he life, only his and his life should be blessed through. He never think of his brother. Oh, you understand? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க நாங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாங்க, நம்முடைய சகோதரன் ரட்சிக்கப்படாட்டி why should I tell him? You understand? God speak in your mind. Hallelujah. என்னத்துக்கு நான் சொல்லணும்? புரியுதா? So why God call you? First, He want to use you to redeem the people in your family. You understand? உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய இனத்தார்களில் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டு பரலோராட்சியம் போக வேணும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ஊழியம் முதல் எங்க தொடங்க? In your house. புரியுதா? In your house. அதுக்கு பிறகு உங்களுடைய சொந்தக்காரர், இனசனத்தா, அதுக்கு பிறகுதான் எங்க புறஜாதியர். ஆண்டவர் சொன்னா, சீசருக்கு சொன்னா, யூதேயா, சமாரியா, மற்ற நாடுகள், அதுக்கு பிறகுதான் வெளியில். This is just like a round. First round is your family, second round to the relations, அடுத்தது உங்க சுற்றத்தார், அடுத்தது உலகம் எல்லாம். இத மாத்தி நாங்க உலகத்துல ஊழியம் செய்யணும்னா that is
that is you are doing everything against God will. புரியுதா? இந்த இணை வலைய தளத்தை பார்த்துறீங்களா? ஒன்று அதுக்கு மேலொன்று அப்படியே உலகம் எல்லாம் ஐபோன்ல அடிச்சா எல்லாம் வரும். இது இப்ப அந்த இணையதளம். ஆனா ஆண்டவர் அன்று இதே போல் இணைய தளத்தை அவர் ஊழியத்தில் உணக்கூட வைத்தார். ஹல்லேலூயா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு அநேக ஜனங்கள் மூத்த குமாரனை போல நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டா போதும் என்ற சகோதரமோ இந்த குடும்பமோ never. I said this sermon heading is a selfish Christians God never like. You understand? Hallelujah. So but our Heavenly Father heart is different than the older son. Hallelujah. அதாவது நமது பரமப்படி இருதயம் மூத்த குமாரனுடைய இருதயத்திலும் வேறுபட்டது. Hallelujah. Luke chapter 15 verse 32. We have to celebrate and be glad because this brother is here, was dead and is alive again. சொல்றான் he was lost and found. உன் சகோதரனாகிய இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினால் நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப திரும்பவும் அவன் மரித்தான், அவன் திரும்பவும் உயிர்த்தான். அல்லேலூயா. நம்ம உலக வாழ்க்கையில நாம் உலகத்துக்குள் மரித்திருந்தோம். ஒரு காலத்தில் மரித்திருந்தோம் இல்லையா? பாவமான காரியங்கள், உலக காரியங்கள், உலக வழக்கங்கள், எல்லாவித அந்நிய தேவர்கள் விக்கிரகங்களை வணங்கினோம். மரித்து நம்மை கர்த்தர் சந்தித்தார் இல்லையா? கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்தாரா இல்லையா? 3ஆம் நாள் உயிர்த்தாரா இல்லையா? இந்த சேவே ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் நம்முடைய மரித்த வாழ்க்கையை மரித்து போய் நாம் புதிய மனுஷனாக உயிர்ப்பிக்கப்பட்டோம். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவை. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் புதியவைகள். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார் உன்னுடைய சகோதரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். நாம் சந்தோஷமாயிருப்போம். பாருங்க பிரிமாலே, நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பரம தகப்பனுடைய இருதயம் போல் இருக்க வேண்டும். Your heart should become like a father God. ஒரு தகப்பனுடைய இருதயம் போல நம்முடைய இருதயம் மாறணும். Hallelujah. You have to change. God has given His word and God has given Holy Spirit in your heart to change your heart just like Father God. தகப்பனுடைய இருதயம் போல மாற்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள கடவுள் உனக்குள் கிரிய செய்து கொண்டிருக்கிறார். தேவ வார்த்தை உனக்குள் இருக்கிறது. Hallelujah. So Luke chapter 19 verse 10 says, for the Son of Man came to seek and to save a lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கோ, மனுஷகுமாரன்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுது. அவர் இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கப்படவுமே இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தலைவர்கள் இந்த உலகத்துல வந்தார். There is no purpose. ஆனா Jesus Christ came for a main purpose. He wanted to save all the people, those are under the sins. பாவத்தில் இருந்து விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார்.
அதான் அவர் சொல்றார், நான் இழந்து போனதை நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன். இறைவன் மனிதனை படைத்து தந்த சாயலையும் தந்த லைக்னஸ் அண்ட் அவருடைய சாயல்ல அவன் படைத்தா, தன்னை போல வடிவத்துல. ஏன் அப்படி படைத்தா? தன்னோட ஜீவிக்கணும். not only earth, in heaven also he likes to lead his life with the creation of human. அந்த ஜனங்கள் பாவம் செய்து தூரமாக போனபடியினால் அவருடைய பாவங்களை சுமப்பதற்காக தேவகுமாரனாக இயேசு வந்து சுமந்து உங்களை அதிலிருந்து விடுதலை செய்கிறார். He want to release the penalty of sin. விடுதலை செய்தார். அதுதான் சொல்லப்படுறது, நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். Hallelujah. So we have to love our family members first and others should be served. அதாவது நம் குடும்ப அங்கத்தவர்களை நாம் முதல் நேசிக்க பழகவர். ஏனையவர்களும் ரட்சிக்கப்பட வந்து விரும்பவர். Hallelujah. 1 John chapter 4 verse 11. 1 John chapter 4 verse 11. Dear friends, since God so loved us, we also ought to love one another. பிரியமானே, தேவன் இவ்விதமா நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க நாமும் ஒருவர் அன்பு கூற வேணும். அதே ஒன்றியோன்ல சொல்லப்படுகிறது, தன்னை தான் காணுகிற சகோதரனில் அன்பு வையாவிட்டால் காணாதிருக்கிற கர்த்தரிடத்தில் நீ எப்படி அன்பு வைப்பாய்? How can you prove that you love the Father God without love with your brothers and sisters? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அன்புடியா, அதுக்கு நாம அன்பு கூற கடனா we obligate to love our family members. புரியுதா? நாம் அதை நாம் அவர்களுடைய அன்பு கூட நாம் கடன்பட்டிருக்கோம். Because God already forgave your sin and hallelujah, already he called you just his children. நல்லா கவனிச்சுக்கொள்ள பிரியமானே, ஏனோ தானோ என்று இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லவில்லை. One day God has spoken me to preach this word of God. Hallelujah. So this is one. You can see the Cornelius is a centurion, is a Gentile. அந்த கொர்னேலியு என்ற ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவன் ஒரு அந்நியன். He's not a Jew. You understand? Cornelius, நீங்க எக்ஸில பார்க்கலாம். இந்த எக்ஸில பார்த்தா 10ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் தான தர்மங்களை செய்து 3 வேளையும் கர்த்தரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தவை. Hallelujah. So God spoke with him, and God spoke with him and told him to bring Peter. பேதுருவை நீ கூப்பிட்டு வீட்டுல வந்து அவர் சொல்ற பிரசங்கத்தை கேளு என்று சொன்னான். Peter is a very big ஊழியக்கார், வல்லமையான பெரிய ஊழியக்கார். ஆண்டவர் சொன்னா, இந்த கல்லின் மேல் உன் சபையை கட்டுவேன். I will build the church on you. பெரிய வல்லமையான ஊழியக்கார். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரு குணம், யூதர்களை மாத்திரம் நேசிக்க, மற்றவங்களை நேசிக்க விருப்பம் இல்லை. நாமளும் அப்படிதான், நம்மளும் மாத்திரம் நேசிப்போம், மற்றவர்கள் நேசிப்போம், நம்மளோட குடும்பத்தாக்கள் நேசிக்கிறோம். சும்மா சொல்ற, அக்கா அம்மா எப்படி இருக்கீங்க, சும்மா கலைக்க, மனசுல விருப்பம்.
So Cornelius is not a Jew, is a Gentile. But he did everything better than Jews. யூதர்களை விட அவன் நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் செய்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், இல்லைங்க, யூதர்களுக்கு தேவையானவெல்லாம் செய்தான், நல்லா ஜெபிச்சான் 3 நேரம். ஆண்டவர் பேசினான். So you have lack of knowledge. You should have a good knowledge. So go and bring Peter. எல்லா இடத்தையும் சொன்னான். கடற்கரையோரத்துல இருந்து மாடியில இருந்து ஜெபிச்சு கொண்டு யாரும் போய் கூப்பிட்டு எடுக்கு. Hallelujah. He called the Peter. Peter is a very great disciple. So when he pray, God show one vision to Peter. உங்களுக்கு தெரியும் எல்லாம், விளங்க. அப்ப பேதுருவிடம் கர்த்தர் ஒரு பெரிய கட்டை இறக்கினார் தரிசனத்துல. அல்லையா, அவன் நல்ல ஃபாஸ்டிங் இருந்தான். எல்லா தட்டு பறவைகள் மிருகங்கள் எல்லாம் உறங்கு. நாம ஃபாஸ்டிங் இருந்து 2 மணிக்கு போய் 3 கோப்பை சோறுன்ற மாதிரி. அல்லையா, சோ எல்லா பறவைகள் மிருகங்கள் இறங்குன்னு சொன்னார். பேதுருவே, டோன்ட் திங்க், அடிச்சு புசி சொன்னார். அப்ப பேதுரு had a prestige. எப்படி ஆண்டவர் சொல்றீங்க, நான் அசுத்தமானதெல்லாம் நான் புசிக்கிறது. பலிபீடத்துல போய் ஆரோனும் அவன் தம்பியும் பிள்ளைகளும் பலியிட்டதுல நான் சாப்பிடுவேன். விளைந்தா நான் இந்த அசுத்தம் எல்லாம் சும்மா எடுத்து சாப்பிட மாட்டேன். நல்லா பேக் பண்ணி எல்லாம் செய்யும் மைக்ரோவேவ்ல போட்டு சூடாக்கி தான் நாங்க சாப்பிடுவோம். அது இல்லையா நல்லது. அப்ப ஆண்டவர் சொன்னார், தேவன் பரிசுத்தமாக்குனதை நீ தீட்டாக பசியை பற்றி யோசிச்சாங்க. சாப்பாடு இருக்கு, ஹல்லேலூயா. அதை பற்றி நான் சொல்லல. ஆண்டவர் அவருடைய ஹார்ட் அட்டிட்யூடை மாத்தினார். நீ கர்த்தர் பரிசுத்தமாக்குனதை நீ தீட்டாக நினையாது. ஹல்லேலூயா. நம்ம யோசிச்சு கொண்டு யோசிச்ச போதும் கெட் டவுன் 2 பேர் வாராம கூப்பிட போ. இல்லைங்க, நீ இறங்கி போ. 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, அவனோட சேர்த்து நீ போ நான் சொன்ன இடத்துக்கு. ஆண்டவர் ஆடுற மனதை மாத்தினார். கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்கிறவங்க, அவங்க அந்த சாதி இந்த சாதி என்று சொல்லி இன்றைக்கும் சபைகள்ல தள்ளி வச்சிருக்காங்க, தெரியுமா? இவங்க பல்லர்கள் பழையர்கள். விளங்கிட்டு ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு? God create all humans same. No pallan pariyan, no. Hallelujah. God love all human being. மனிதன் தான் அதை பிரித்து வைத்தான். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மணியக்காரர்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த போஜனங்கள் எல்லாம் செய்தார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆலயங்கள் செய்வதற்கு கண்ணார்கள், விளைச்சா சித்திரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வேலை கொடுத்தார் ஆண்டவர். ஆனா மனிதன் அதை சாதியாக பிரித்தான். புரிந்தோடுகிறான். கடவுள் தந்த வேலைக்காக ஒவ்வொரு வேலைகளையும் கொடுத்தார். ஆனா மனிதனை சாதியாக எடுத்து பிரித்து இன்றைக்கு சபைக்குள் வரையில்லாமல் சில நாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. God loves all human beings. அதுதான் பேதுருக்கு முதல் படிப்பிச்சு கீழே இருந்து இறங்கி வா, மேல் மாட்டில் இருந்தது போகும், கீழே இறங்கி வா, வந்த 2 பேரோட போகண்டார். புரியுதா? நல்லா. அப்ப அவர் போய் அவர் பிரசங்கம் பண்ண கொர்நேலியுஸ் வீட்டுல. அவன் ஒரு பிரஜாதி ஜனம். இவன் போக மாட்டான். நேரத்தோட எனக்கு தரிசனம் கொடுக்காவிட்டால்
பேதுரு போக மாட்டான். விளைஞ்சா அவன் யூத ஜனங்களுக்கு, நான் யோனா சொன்ன ஆண்டவரே நான் யூத ஜனங்களுக்கு தான் போவேன். கவனிச்சீங்களா? ஆண்டவர் அடிச்ச ஒரு ஆமணக்கு செடிகளை இருத்தாட்டி ஆமணக்கு பட்டு போய் அந்த வெயில் வந்து சூடாக மண்டை சூடாக்குள்ளதான் நமக்கு புத்தி வரும். அல்லேலூயா, சோத்திரம். புரியுதா? God never liked a selfish Christian. He's a pride. He's an awesome God. He's an almighty God. Hallelujah. So Cornelius invite him. அவனை கூப்பிட்டார். Hallelujah. And so see that Cornelius brought his relatives. பாருங்க, கொர்நேலியு தன் சொந்தக்காரரையும் close friends for have a meeting of evangelism. அந்த கூட்டத்துல வீட்டுல கூட்டம் வச்சிருக்கான். அவனோட சொந்தக்காரர்களை கூப்பிட்டான். அவரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டான். கூப்பிட்டு என்னத்துக்கு அங்க சாப்பிட்றதுக்கா? சொல்லுங்க, சாப்பிட்றதுக்கா? என்னது கூப்பிட்டான்? பெரிய ஒரு ஊழியக்காரன் வந்தான். ஊழியக்காரன் வந்து அங்கு செய்த செய்திக்காக காண்பித்திருக்கான். Hallelujah. So Acts chapter 10 verse 24, the followers, that means Peter arrived in Caesarea. Cornelius expecting them and had called together his relations and close friends. அப்ப கொர்நேலியு தன் சொந்தக்காரர்களையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சான் வீட்டுல. என்னத்துக்கு? பார்ட்டி வைக்கவா? பர்த்டே பார்ட்டிக்கா? சொல்லுங்க. அப்ப ஆனிவர்சரி பார்ட்டிக்கா? என்னது கூப்பிட்டான்? Cornelius is a centurion. He's a very rich fellow. அவன் கூப்பிட்டு எத்தனையோ பேரை கூப்பிட்டு, ஒரு செஞ்சேரியன் தானே, ஒரு பார்ட்டி வேணும், கூடி வச்சு எல்லாம் செய்யலாமா இல்லையா? அவன் என்ன செய்யறான்? அவன் தந்த சொந்தக்காரரையும் எல்லாரையும் கூப்பிட்டு பேதுரு வரும் மட்டும் காத்திருந்தான். அல்லையா? பேதுரு வந்து என்ன செய்தா? முதல் சொன்னா, நான் யூதர்களுக்கு மாத்திரம் தான் செய்றேன். ஆண்டவர் மண்டையில நல்ல ஒரு அடி ஒன்று அடிச்சு உங்கள்ட்ட அனுப்பி. கடவுள் யூதர் மட்டுமல்ல, எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் அன்பா இருக்கிறவர், புறஜாதிகளை அவர் நேசிக்கிறவர் என்று ஜெபிக்கும் பொழுதோ ஆதி சபையில பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கினது போல அங்கிருக்கும் புறஜாதியர் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் புறஜாதியாருக்குள் வந்தது. உடனே பேதுரு அவர்களுக்கு என்ன செய்தான்? ஞானஸ்நானம் கொடுத்தார். புரிஞ்சுதா? நாம வீடு கட்டிருக்குமா இல்லையா? எத்தனை வீடு உங்களுக்கு சொந்த வீடு? எப்ப நான் பழைய மீட்டிங் வைக்கீங்களா? சொல்லுங்க. பாஸ்டோட கோவிக்கலாம் ரியாலிட்டி. சொந்தக்காராக்க உங்களோட வீட்டில் கூப்பிடுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸை நீங்க கூப்பிடுறீங்களா? ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறீங்களா? இது கஷ்டம் வருது. எல்லாம் உழைச்சும் காணதில்லை. உழைச்சி நம்ம காணும். அகாயில் ஆண்டவனோட பேசினார், நீ தேவாலயத்தை கட்டு, நீ தேவாலயத்தை கண்ட வீட்டை கட்டி ஒன்றெல்லாம் கட்டப்படும் ஆண்டவர் சொன்ன. ஆமா இல்லையா? நம்ம கத்தோடைய ஊழியங்களை செய்யணுமா இல்லையா? அப்ப வீடு இருந்தா வீடு என்னத்துக்கு வாங்க? நாம சீவிக்க வேண்டும். செத்தப்புறம் அந்த வீட்டை ஆறு கொண்டு வைக்கலாம்? சொல்லுங்க, ஆறு கொண்டு வைக்கலாம்? செத்தப்புறம் தங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட வளவுக்குள்ள உங்களை அடக்கம் பண்ணுவாங்களா? There's a place. Body will be taken there. எல்லா பொடியலோடும் பொடியா கிடக்கும். அல்லேலூயா. உங்களோட வீடு ஒரு அந்த வீட்டை எடுத்து பாய்ப்பா. மகனுக்காக மகளுக்காக வீடுல வாங்கியிருக்கீங்களா?
மகன் மகள் முடிச்சு சந்தோஷமாக நீங்க இருப்பீங்களா? இருப்பீங்களா சொல்லுங்க. ஒரு கொஞ்சம் காலம் இருப்பீங்க, ஆமா இல்லையா? So you have to use your house for God. Use your house. Just I am tell you advice. உங்களோட வீடு கர்த்தருடைய வீடாக மாறணும். வீட்டுல தான் முதல் ஊழியம் தெரியுமா? வீட்டுல பிள்ளைகளுக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள, சுற்றாருக்குள்ள, நம்ம சொந்தக்காரருக்குள்ள ஊழியத்தை தொடர்ந்து எங்க வைக்கும்? நம்ம வீட்டுல அமைக்கும். புரியுதா? அப்ப கொர்நேலியஸ் அப்படி செய்தானா இல்லையா? ஒரு புறஜாதி செய்யக்குள்ள அநேக ஜனங்கள் மனந்தி ரசிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினாரா இல்லையா? புரியுதா? அதை போல உங்களுடைய வீடுகளில் கர்த்தர் தமது ஊழியங்களை செய்ய வேண்டும். நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லணும். கடவுள் உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாரா? கடவுள் சொல்லிட்டாரா? I have no time to look after you. I have no time to heal you. I have no time to give promotion in your work. ஆண்டவர் சொன்ன அப்படி இருக்கு. ஏன் அவர் அப்படி சொல்றார்? நீங்க I have no time அப்படி சொல்றபடியா? புரியுதா? Hallelujah. So first John chapter 4 verse 20 and 21 says, whoever claims to love God yet hates the brother and sister is a liar. For whoever does not love their brother and sister whom they have seen cannot love God whom they have not seen. And he has given us this command: any who loves God must love your brother and sister. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். Can you understand what I preach? Hallelujah. So love your neighbors as you know. ஆண்டவர் சொன்னா உன்னை போல உன்னுடைய பிறனையும் நேசி. அவ குடும்பத்தார் மட்டும் மற்றவர்களை நேசிக்க. And all good morning. Have a good day. Great day. God bless you. யாருக்கு சொல்லும்? நம்முடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு செல்லுமா இல்லையா? தகுதி இருந்தா செல்லுமா இல்லையா? செல்லுமா இல்லையா? நீ ஆண்டவர்ல பிள்ளை அப்ப நேசிக்கணும். Hallelujah. Matthew chapter 19 verse 19 say, honor your father, your parents, and love your neighbors. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. You have to love others just like you. புரியுதா? அதே போல so we have to preach the gospel in our family members and others. நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கு ஏனையிருக்கும் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். ஹalleluya. நாம gospel செய்யணும் என்று நினைக்குமா இல்லையா? அந்நிய ஜனங்கள்ட்ட போய் சொல்லுவோம். முதல் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கோ சொல்லுங்க. நம்முடைய குடும்பங்கள் சகோதரன் சகோதரி ரட்சிக்கப்பட இல்லை பின்மாற்றாம போல நாம கதைக்கணுமா இல்லையா? கத்தவங்களோட கூட இருக்காது. நீங்க பரலோகம் போகணும், உங்களோட சகோதரன் நரலோகம் போகணும்டா விரும்புறீங்க. சொல்லுங்க, விரும்புறீங்க. So you have to advise. God has given power to speak. When you speak, Lord will speak their heart. You understand? Because saved, the salvation comes from God. So you have right. எதையும் நன்மையானவைகளை செய்ய நீங்க பயப்பட வேண்டியதில்லை. பைபிள் சொல்கிறது. Paul said, Romans chapter 1 verse 16, for I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God to salvation for everyone who believes. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக அது தேவ பலன். தேவ பலன்.
power of God. The salvation is power of God. Hallelujah. ஆனபடினால் நீங்க சொல்ற, I am not ashamed to bring the good news among other people because that is the power of God. அந்த சுவிசேஷம் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? சொல்லுங்க, யார் கையில் இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாமா இல்லையா? இல்லை, சொல்லலாம். ஆண்டவர் ரசிக்கிறார். ஆண்டவர் விசுவாசிங்க. குடியிலிருந்து விளைவானா இல்லையா? ஸ்மோக்கிலிருந்து தம் அடிக்கிறது விளைவானா இல்லையா? வேஷத்திலிருந்து விளைவானா இல்லையா? கத்த சந்திப்பானா இல்லையா? உங்களுக்கு அதை செய்யணுமா இல்லையா? You know everything. Bible you know. அல்லையா? நாம சாப்பாடு இருக்கிறதான் சாப்பாடு வைப்போம். ஆமா இல்லையா? சாப்பாடு இருக்கிறாங்க. அப்ப சாப்பாடு இருந்து நம்ம குடும்பம் இருந்தா அப்படி. Hallelujah. So the Bible clears. Hallelujah. So என்ன சமயம் என்றாலும் நாம் நற்செய்தியை சொல்ல பார்க்கிறோம். நாம சிலவளை பார்க்கிற இவங்க வேற சமயத்தாக இவங்க சாத்திரங்க சூரியங்க பார்க்கிற இல்ல. பைபிள் என்ன சொல்லுதோ, சீசன் or out of season preach the gospel. சமயம் பார்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ நற்செய்தியை சொல்லு. So 2 Timothy chapter 4 verse 2 said, preach the word, be prepared in season or out of season, correct, rebuke and encourage with great patience and careful instruction. பாருங்கள், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணி திருவசனத்தை நற்செய்தியை சொல்லு. பாருங்க, நீடிய சாந்தம். You should have calm. அது மட்டுமல்ல, அவர்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளு. அவர் பிள்ளையான வழியிலே you have to rebuke. This is not the correct way. நீ ஒரு நல்ல நற்செய்தியை சொல்லக்குள்ள அவங்களோட பிள்ளையாக சில காரியங்களை செய்தா, சில சொல்லுவாங்க எல்லாரும் போய் ஒரு கடல்ல விழுறது. இது தெரியாதா? எல்லாம் ஆறும் போய் கடல்ல விழுறது தெரியாதா? ஹல்லேலூயா. ஆனால் விளைச்சா கடல், உப்பு கடலை ஆண்டவர் நல்ல இதமான தண்ணீராக மாற்றிய தேவன். ஹல்லேலூயா. அதே போல பிரியமானே, நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய நற்செய்தியை மற்றவங்களை சொல்லணும். அவர்கள் சொல்வதை நீ கண்டனம் பண்ணி அவர்களை திருத்தி கர்த்தருடைய வழியை நீ சொல்லணும் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நாம் சமயம் வாய்த்தாலும் சிலோட நாம இவங்களுக்கு சொல்ற அவங்க ஏசுவாங்கல்ல, ஏசுனா போல பேசினா அந்த மார்க்ஸ் யார வைக்கும் சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய நற்செய்தியை சொல்லக்குள்ள மற்றவர் உங்களுக்கு பேசணும் அல்லது தூசித்தா உங்களுக்கு அது ஒரு கிரெடிட்டா இல்லையா? பவுல் சீஷரோட நியாயப்பிரமாணத்தை வச்சு ஏசி அடிச்சாங்க. அவங்க என்ன செய்யாங்க? எப்படி போனாங்க? அழுது கொண்டு போனாங்களா? கர்த்தர் நிமித்தமாக நாம துன்பப்பட்டோம், மெசப்பட்டோம், சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? பிகாஸ் that is a plus point for you. அப்ப சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நீ திருவசனத்தை சொல்ல வேணும். ஏண்டா அது கர்த்தருடைய வல்லமை, அநேகரை ரட்சிக்க வல்லமை. Your duty only to proclaim the news, good news among other people, because that is the power of God. You have to tell the word of God, that good news among other people. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் திருமணம் முடித்த 50 வருடங்கள். எனக்கு வயசு கிட்டத்தட்ட ஆக குறை 77 தான். அல்லா 77. எப்ப கர்த்தர் கூப்பிடுவாரோ அப்படி கூப்பிடுவேன். அது மட்டும் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவேன். நான் யாரையும் எதிர்பார்க்கல. வரத்திலிருந்து கருத்து எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர். அல்லா எப்போ கர்த்தர் கூப்பிடுவாரோ அப்போ நான் போவேன். நான் அநேகரை சந்தித்தது, அநேகர் மனதி ரசிக்கப்பட்டு ஊழியம் கூட செய்கிறார்.
அது எனக்கு ஒரு ஏணி படிமாய். அதை பார்க்கும் பொழுது இன்னும் ஏறி சுவிசேஷம் சொல்ல எனக்கு விருப்பம். அது மாதிரி பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜனங்களை ரட்சிங்க. உங்களோட வீட்டில் சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத யார் இருந்தாலும் குடும்பங்க இனசத்தா விட்டுறாங்க, அது இதை பற்றி கரையாங்க. சொல்லுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளும், என்ன பண்ண நீ பரவாயில்ல சொல்லுங்க. If they agree or not, doesn't matter. You have to tell the good news. இன்றைக்கு உங்களுக்கு இந்த பாரத்தை வைக்கிற, இது பாரம் இல்லை, கர்த்தர் அந்த கடமை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக சொல்றேன். உங்க குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படினால் நாம் முழுமையாக இதை செய்யோம். ஹல்லேலூயா. Luke chapter 18 verse 26-27. Hallelujah. So the word who then he be saved. Jesus replied, what impossible with man is possible with God. யார் ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்க கூடும் என்று ஜனங்கள் கேட்டபோது இயேசு சொன்னார், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடும். நீங்க நினைக்கணும் மற்றவங்க ரட்சிக்கப்படுறவங்க கூட இல்லை, நீங்க சொல்ற மாத்திரம். You have to tell. You have to share the word of God. ரட்சிப்பு காத்திராங்க. கண்கள் மூடி ஜெபிப்போம். Oh my God. Heavenly Father, we thank you, Lord, that you are given this chance to preach your word of God, my Lord. Lord, you hate the self-filled Christian. Speak with all Christians, Lord, to proclaim your good news among other people and all the family members, my Lord. Speak them. Give this burden upon all Christians to share the good news with other people and family members, Lord. Use them and speak with them and bless them. In Jesus' name we pray. Amen. Amen.